ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 5வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க விஜய் டிவி. அதாவது இன்னைக்கான 1 hour எபிசோட்ல என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குதோ எல்லாத்தையும் நாங்க ப்ரோமோவை போட்டுடுறோம்ப்பா, நீங்க 1 hour எபிசோட பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கண்டென்ட்டையுமே ப்ரோமோவை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் குறிப்பா பவித்ராவுக்கு சிம்பத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ரோமோவை காட்டின மாதிரி இருக்குது. அதாவது கடந்த 2 வாரங்களா பவித்ரா அப்படிங்கிறவங்க ரொம்பவே நெகட்டிவா போயிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புரணி பேசுறதா இருக்கட்டும், ஊர்கிழவி பண்ற வேலைகளை பண்றதா இருக்கட்டும், முழுக்க பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா அப்படி இல்லப்பா, பவித்ரா ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, பவித்ராவை எல்லாரும் டார்கெட் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்குது. டெவிலா இருக்கிறவங்க கொடூரத்தின் உச்சகட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லா சீசன்லயும் பார்த்திருக்கோம். சில பேர் மட்டும்தான் வரம்பு மீறாம டாஸ்க சரியா விளையாடுவாங்க. பொதுவா நிறைய பேர் வரம்பு மீறி மிருகத்தனமா போயிருவாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி பவித்ராவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது பவித்ரா வாயில பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்துறாங்க, பவித்ரா குடிக்கிறாங்க, பவித்ராவை வாயிலேயே ஹோல்ட் பண்ண சொல்றாங்க, வாய்க்குள்ள ஸ்பூன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா முட்டையை உடைச்சி மூஞ்சிலெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. இப்படி எந்த அளவு பவித்ராவை இரிட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவு மஞ்சரி இரிட்டேட் பண்றாங்க. ஆனா அந்த இடங்கள்ல பவித்ராவை பொறுத்தளவுல அசராம டாஸ்க் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பவித்ராவை உடைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷிகா தான். தர்ஷிகாவை பொறுத்தளவுல அவங்களோட வார்த்தைகளால விஷத்தை கொட்டுறாங்க. உன்னை ஒருத்தி இவ்வளவு நேரம் வச்சு செஞ்சிருக்கா, உனக்கு பச்சை முட்டை பிடிக்காது, உன் வாயில பச்சை முட்டையை ஊத்திருக்கா, உன் மூஞ்சில பச்சை முட்டையை தேய்ச்சிருக்கா, உனக்கு வாந்தி வர்ற அளவுக்கு மஞ்சரி உன்னை கொடுமைப்படுத்திருக்கா. இருந்தாலும் நீ அந்த இடத்துல ரொம்பவே போலியா நடிக்கிற, ரியல் லைஃப்லயும் நீ இப்படி போலியா தான் இருக்கிற, ஏஞ்சலா தெரியணும் அப்படிங்கறதுக்காக எதுக்காக இவ்வளவு போலியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பவித்ரா மேல தர்ஷிகாக்கு இருக்கிற கோவங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொட்டி தீக்குறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பவித்ராவை பொறுத்தளவுல உடஞ்சு அல்றாங்க. இதுதான் இந்த ப்ரோமோல இருக்குது. அதாவது பவித்ரா பாவம்பா, பவித்ராவுக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி பிச்சை கேட்கறானுங்க. ஆமாம் தானுங்க. பவித்ராவை பொறுத்தளவுல ஆனந்தி கூட உட்கார்ந்துகிட்டு எத்தனை இடத்துல புரணி பேசினாங்க. இதை எதையாவது விஜய் டிவி 1 hour எபிசோட்லயாவது காட்டினானுங்களா? காட்டவே இல்ல. அவனை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும். விஜய் டிவில இல்லாத முத்துக்குமரன், மஞ்சரி இவங்களெல்லாம் போட்டு அடிக்கணும் அப்படிங்கறதான் பிளானா இருக்குது. வீக்கெண்ட் எபிசோட்ல கூட ஜாக்லின், சௌந்தர்யா, விஷால், பவித்ரா இவங்களுக்கு எதிரான கேள்விகளை விஜய் சேதுபதியே கேட்கறது கிடையாது. ஆமாங்க, சௌந்தர்யா பண்ணாத மாக்கிங்காங்க. பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே கேவலப்படுத்துற மாதிரி எல்லா இடங்கள்லயுமே சௌந்தர்யா மாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அருண் பிரசாத பொறுத்தளவுல எல்லாரையுமே இழிவுபடுத்துறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கான். இப்படிப்பட்ட அருண் பிரசாத வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி பாராட்டுறாரு. போன வாரம் மஞ்சரியா ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க. இத பத்தி விஜய் கேள்வி கேட்டாரா? கேட்கவே இல்ல. ஆனா இந்த வார எபிசோட்ல கண்டிப்பா மஞ்சரியை வச்சு செய்வாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. விஜய் டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கேவலமா ப்ரோமோ கட்டெல்லாம் ரிலீஸ் பண்றானுங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து. அதுக்காக டாஸ்க்ல கொடூரங்கள் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குது. இந்த சீசன்ல எல்லா சீசன்லயும் நடக்கதான் செய்யுது. அதுலயும் நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா தெரியும். மஞ்சரி பவித்ரா கிட்ட கேட்டுட்டு தான் முட்டையை ஊத்துறாங்க. முட்டையை ஊத்தலாமா, முட்டை உனக்கு பிடிக்கும்ல, முட்டை நீ சாப்பிடுவல்ல அப்படின்னு கேட்டுட்டு தான் ஊத்துறாங்க. பவித்ராவை பொறுத்தளவு தலையாட்டிட்டு தான் எல்லாமே பண்றாங்க. இந்த இடத்துல இவங்க அல்றதுக்கு காரணம் தர்ஷிகா தான். இருந்தாலும் மஞ்சரி கொடூரமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மாத்த போறானுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஏஞ்சல்ஸ் டீமன் டாஸ்க பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரங்கள் நடக்குது. இந்த வார வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 3 பிரச்சனை இருந்தாலே அதையே பேசுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வக்கில்ல. இன்னைக்கு ஒரு நாள்லயே 6 கண்டென்ட் அனுப்பியிருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி விஜய் சேதுபதி கேள்வி கேட்க போறாரு, இந்த சீசன் எப்படி போக போகுது அப்படிங்கிறது புரியாத புதிர் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷியா கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பவித்ராவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? உண்மையாவே பவித்ரா பாவமா இல்லனா ஸ்லோ பாய்சனா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.